நாயும் பனைமரமும் குட்டி கதை. அது ஒரு அழகான ஊர். பச்சை பசேல்னு வயல், மரம், செடி கொடின்னு ரொம்ப செழிப்பாக இருக்கும். அந்த ஊருக்கு வெளியில் ஒரு ஒத்த பனைமரம் இருக்கும். எல்லோரும் செழிப்பாக இருந்ததுனால அந்த மரத்தை யாரும் கண்டுக்கவே இல்லை. அதனால் அந்த பனைமரம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ஒரு நாய் நிழலுக்காக அந்த பனைமரத்துக்கு கீழே வந்து நின்றுச்சு. நாய் தன்னோட நிழலில் நிற்கிறத பார்த்த பனைமரம் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு தன்னோட ஓலையை வச்சு காற்று வீசிச்சு. ரொம்ப உயரமாக இருந்ததுனால அதோட காற்று நாய் மேலே படலை. உடனே பனைமரம் என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட நுங்கை அதுக்கு முன்னால் கீழே போட்டுச்சு. மேலே இருந்து கீழே விழுந்ததுனால அந்த நுங்கு இரண்டாக பிளந்துடுச்சு. அட, இது என்ன வெள்ளையாக இருக்குது அப்படின்னு அந்த நொங்கை நாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. ரொம்ப பிடிச்சதுனால அது முழுசையும் அந்த நாய் சாப்பிட்டு விட்டுச்சு. இதை பார்த்து அந்த பனைமரம் அதுக்கப்புறம் பனம்பழத்தை எடுத்து அதுக்கு முன்னாடி போட்டுச்சு. அதுவும் ஏதோ சாப்பிட புல் என்று நினைத்து கொண்டு அந்த பனம்பழத்தை கடித்து அதுக்குள்ளே இருக்கிறத தின்னு பார்த்துச்சு. ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. அதையும் அது ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இப்போ அந்த பனைமரம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அடுத்து பனைமரம் தன்கிட்ட இருந்த பனங்கிழங்கையும் அதுக்கு முன்னாடி கீழே போட்டுச்சு. நாய் அதையும் விட்டு வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. அதனால் அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. அதை பார்த்த பனைமரம் தன்னுடைய பதநீரை இலையில் முடிச்சு போட்டு அதுக்கு கீழே போட்டுச்சு. நாய் அதையும் மிச்சம் இல்லாமல் குடிச்சிருச்சு. இவ்வளவு சாப்பிட்டதுனால அந்த நாய்க்கு தூக்கம் வந்துருச்சு. அந்த மரத்துக்கு கீழேயே படுத்துக்கிச்சு. பனைமரமும் அது நல்லா தூங்கட்டும்னு அதுக்கு மேலே வெயில் படாமல் பார்த்துக்கிச்சு. அந்த நாய் தூங்கி எழுந்த பின் பனைமரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாப்பிடணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பனைமரத்துக்கிட்ட அந்த நாய் கேட்டுச்சு. உடனே அந்த பனைமரம்
பனைமர விதைகளை நிறைய அந்த நாய்கிட்ட கொடுத்து குளத்துக்கரையில் நட்டு வை அப்படின்னு சொல்லுச்சு. நாயும் அது போலவே நட்டு வச்சுது. மழை காலத்தில் அந்த மரங்கள் பெருசாக வளர்ந்துச்சு. எல்லா நாய்களும் நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துச்சான். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பசியை போக்குவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.